இன்றைக்கி நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறோங்க. வித்தின் 15 நிமிஷத்துக்குள்ளே கேக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம முட்டையோ பட்டரோ பாலோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதுக்குள்ள எசன்ஸ் கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. சிம்பிளாக செய்ய போகிறோம். இதுக்காக ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 10 ரூபாய் தயிர் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஹட்சன் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவான அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமே நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் தயிர். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம பாலெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நெய் தடவை சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறேன். அந்த கிண்ணத்தில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். ஒன்று ஹார்டின் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று நார்மல் சைஸில் உள்ளது. இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மணலோ இல்லை உப்போ சேர்த்து அதில் நல்லா டைட்டான மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஓவனில் வேக வைக்க போகிறேன். இந்த கேக்கு மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்காக கருப்பு திராட்சை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் டிமோல்ட் பண்ணிடலாம். கேக் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்காமலே இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு கேக்கு. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டானது. இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி செஞ்சால் இன்னமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க.